வழக்கமாக இந்தியன் எக்கனாமி, ஜியோ பாலிட்டிக்ஸ், வேர்ல்டு வார் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் வந்து நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி ஒரு கேஷுவலாக ஒரு ட்ராவலை வந்து கேப்சர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு திடீர்னு. அருப்புக்கோட்டை டு கும்பகோணம் ட்ராவல் பண்ண போகிறேன், ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன், இல்லைன்னா டெலீட். ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நான் போகிற ட்ரெயின் இன்னும் வரல. நான் திருச்சி போயிட்டு அங்கேருந்து கும்பகோணம் போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 hours ஆகும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் ஸ்டேஷன் பார்க்குறப்போ பல இனிமையான நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுனாலே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வருவோம் நாங்கள். இங்கே சின்ன பசங்க ஒரு 4-5 பேர், என்னோடய ரிலேட்டிவ்ஸ், நானும் அதில் ஒருத்தன். எங்கள் தாத்தா டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பசங்களை ஊட்டிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இங்கே வருவோம். இங்கேருந்து 3 kilometers டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு இடத்துல இருந்து இங்கே கூப்பிட்டு வருவார் எங்களை. ஜஸ்ட்டு சும்மா சொல்லலான்னு தோணும். இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. நம்ம கூட தான் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். சில நேரம் லைஃப்பில் நம்மளுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவைப்படும். ரெகுலராக ஆஃபீஸ் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், வீக்கெண்ட் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராவல் வந்து மைண்டுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் நான் எதிர்பார்க்குறேன். ட்ரெயின் ஜேர்னியில் நமக்கு கிடைக்கிற பெஸ்ட் லக்ஸுரி என்ன அப்படின்னா விண்டோ சீட். வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றது வந்து ஒரு புது ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். மைண்டோட திங்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ட்ராவல் பொதுவாக நிறைய பாட்டு கேட்பேன். நான் இன்னைக்கு பாட்டு கேட்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ நரிக்குடி பாருங்க, இந்த 2 பேருக்கும் கை கால் எல்லாம் நல்லா இருக்கு. சாமி பேரை சொல்லி பட்டையும் கொட்டையும் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ட்ரெயினில். எங்கள் அம்மாவோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்க சாப்பிட்றத வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ட்ரெயின் இப்போ காரைக்குடியில் நிற்கிது. ஒவ்வொரு ஸ்டேஷனாக கடந்து போயிட்டே இருக்கும். திருச்சிக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour 2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைனலி கும்பகோணம் வந்தாச்சு, இறங்கியாச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. பயங்கரமான ஒரு வகையில் கோ பேசஞ்சர்ஸ் நிறையா பேசுனாங்க. நாங்கள் பேசலை, நான் ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு ட்ரெயினில் ஏறினவுடனே எதிர்த்தில் இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியாது, அவங்க கூட சகஜமாக பேசி பழக ஆரம்பிச்சிடுறாங்க ட்ரெயின் ஜேர்னியில். அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியலை. பேசுகிறாங்க, ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, சொந்த கதை எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ரீசெண்டாக கும்பகோணத்தில் நடந்த தேர் திருவிழாவுக்கு போயிருந்தேன். அதில் எடுத்த கிளிப்பிங்ஸை இப்போ நான் வந்து ஒன்றா காமிக்கிறேன். இந்த தேர் திருவிழா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் நிர்வாகம் போய் வசூல் பண்ணுறாங்க. பஜாருக்கு போய் கடைகளுக்கு போய் வசூல் பண்ணுறாங்க. உங்களால் எவ்வளோ பணம் கொடுத்து உதவி பண்ண முடியுமோ கொடுங்க. 200, 1000, 500 கேட்குறாங்க. கடை உரிமையாளர்களும் கொடுக்குறாங்க. சில கடைக்காரர்கள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேரை இழுத்துட்டு வர்றப்போ இப்போ அந்த போர்டு பாருங்கள், ஒன்று சாஞ்சி விழுந்து கிடக்கு. இந்த மாதிரி
வேணும்னே தட்டி விடுறாங்க. பணம் கொடுக்காத கடைகளை வந்து லைட்டாக வந்து டச் பண்ணுறது, இடித்து விழுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கே நல்லா புரியுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குதிரை வந்து உள்ளே இருக்குது, அந்த ஒரு பில்டிங்க்கு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. அதை ஃபர்தராக மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பில்டிங் வந்து டேமேஜ் ஆகுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இன்டென்ஷனலி வந்து தேரை இழுக்கிறப்போ இழுத்து அதை உடையிற மாதிரி பண்ணுறாங்க. இதை நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. இதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி இடையில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆள் இந்த ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. மம்மா பார்க்க போறோம். வேற கடைக்கு போறோம். விடுங்க. ஹாப்பியா? கையில் வச்சுக்கோ, கையில் டாய் எடு. எக்ஸிபிஷன் போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் நான் காட்டுறேன். இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போ. அருப்புக்கோட்டையிலிருந்து கும்பகோணம் ட்ராவல் ஜர்னி இனிதே நிறைவு பெறுகிறது. லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ரிட்டன் கிளம்பிகிட்ருக்கேன். கும்பகோணம் டு திருச்சி வந்தாச்சு. திருச்சியிலேருந்து மறுபடியும் ரிட்டன் அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி உள்ளே ஏறியாச்சு. ட்ரெயின் கிளம்புல இருந்தோம். ஒரு வாரம் பெரிய என்ஜாய்மெண்ட், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். தேர் இழுக்கிறது, சின்ன பசங்களோட ஒன்றா சேர்ந்து விளாண்டது, நிறைய இனிய நினைவுகள் இருக்குது. பார்ப்போம். அடுத்த இன்னொரு விளாகில் சந்திப்போம். தேங்க்யூ.